நாம் சந்தேகப்பட்டால் எப்படி, சந்தேகப்படுறதுனால நமக்கு என்ன லாபம், சந்தேகப்படலைன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் என்பதை குறித்து வேகமாக ஒரு 3 விஷயம் 4 விஷயத்தை சொல்லி உங்களுக்காக நான் விடுதலைக்காக செபிக்க ஆயத்தப்படுகிறேன். வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அங்கு கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படுகிறவன் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு. எப்படி கேட்கணுமா ஆண்டவரை? சந்தேகப்பட்டு கேட்க கூடாது. ஐயோ இவ்வளவு தூரம் போறோமே, ஐயோ எங்கோ ஒரு முக்கரம்பாக ஒரு டொக்குடு இருக்குது, அந்த டொக்கான அந்த ஊருக்கு போறோமே, சந்தேகத்தோடு வரக்கூடாது. விசுவாசத்தோடு தான் வரணும், ஒரு நம்பிக்கையோடு தான் வரணும். ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ போய் பார்ப்போமே, போய் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாருன்ற ஒரு நம்பிக்கை அல்லது விசுவாசம், ஒரு தைரியத்தோடு இங்க வர வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வரணும். சந்தேகப்பட்டு வரும்போது டேனியல்ல 10 டேனியல் ஜெபம் பண்ண உடனே ஆகாது, சரியாகாது. எத்தனை டேனியல் ஜெபம் பண்ணாலும் சரியாகாது. விசுவாசத்தோடு செபிச்சு பாருங்க, விசுவாசத்தோடு வந்து பாருங்க, நம்பிக்கையோடு வந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை கர்த்தர் கண்டு, உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தை கண்டு, உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட மாந்திரிக கட்டா இருந்தாலும் கர்த்தர் இந்த இரவுல அதை மாற்றுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம் வசனம். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அழிக்கப்படுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஒரு சந்தேகப்படுறவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. காற்றில அலைகிற ஒரு அலைக்கு ஒப்ப. ஏன் அலைக்கு ஒப்பிட்டு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, அலை நிலையில்லாதது. இன்னைக்கு இப்போ இங்க இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அங்க இருக்கும், வரும் போவோம், வரும் போவோம், நிலையில்லாதது, நிரந்தரம் இல்லாதது. அப்போ நம்பிக்கை இல்லாதவன் நிலையற்றவன், விசுவாசம் இல்லாதவன் நிலையற்றவன், விசுவாசம் இல்லாதவன் நிலையற்றவன், நம்பிக்கை இல்லாதவன் நிலையற்றவன். அப்போ என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுது? அப்போ எப்படிதான் நம்ம இருக்க வேண்டும்? அப்போ ஆண்டவரோடு கூட நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் ஜெபிச்சு இருக்கிறாங்க, கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பாரு. ஜெபிச்சு இருக்கிறாங்க, இந்த கிரிகள் மாறும். ஜெபித்து இருக்கிறோம், இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு நம்பிக்கையோடு அல்லது விசுவாசத்தோடு தான் நம்ம காணப்பட வேண்டும். விசுவாசமும் இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் இருப்போமானால் அந்த மனிதனை கர்த்தருக்கு, ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனை ஒப்பிட்டு காட்டுகிறார். எப்படி? காற்றிலே அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்ப விசுவாசம் இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? கடல் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறோம். கடல் அலை நிலையற்ற கடல் அலை. பார்த்து நேரம் கடல் அலை வரும், கொஞ்ச நேரம் வராது, போய்விடும். அப்போ கடல் அலைக்கு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ சந்தேகத்தோடு நம்ம ஆண்டவரிடத்திலே வராமல் விசுவாசத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மாந்திரிக கிரியை உள்ளவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதிகளையும் கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவன், விடுதலை ஆக்குகிற தேவன். கர்த்தர் நிச்சயம் சுகம் கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புகிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் விடுதலை ஆக்குவாருங்க. எப்படிப்பட்டவர்களும் தேவன் சுகம் கொடுக்கிற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு, அவர் விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறாரு. ரைட், வேகமா ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது நம்பர் 1, சந்தேகத்தோடு பார்க்காதீர்கள். சந்தேகத்தோடு என்ன பண்ணக்கூடாதான்? பார்க்காதீர்கள். யாரை பார்க்க கூடாது? வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லுது, தோமா என்றதான ஒரு சீஷன் இருந்தான். 12 இயேசுவுக்கு 12 சீடர்கள் உண்டு. 12 சீடர்களிலே ஒரு சீடன் பெயர் தோமா. அந்த தோமான்றதான ஒரு சீடன் இயேசுவை சந்தேகத்தோடு பார்க்கிறான். சீடனே, இயேசுவோடு கூட இருந்த சீடன், நண்பன், இயேசுவோடு கூட சாப்பிட்டவன், இயேசுவோடு கூட ஊழியத்தில் கலந்து கொண்டவன், இயேசுவோடு கூட ஊழியத்தில் அற்புதத்தை பார்த்தவன், இயேசுடைய ஊழியத்தில் இடைப்பட்டவன், அல்லது அற்புதம் அடையாளம் உயிரோடு ஏற்பனது, மரித்தவர்கள் உயிரோடு ஏற்பனது, முடவர்களை நடக்க வைத்த எல்லாவற்றும் கண்கூடால் பார்த்தவன். இப்ப அந்த தோமான்றதான அந்த சீடன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? தோமா அவருடைய கைகளில்
ஆணைகளிலும் கடாகப்பட்ட எல்லாவற்றையும் நான் கண்டால் ஒழிய என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். அவர் கையில ஆணை அடிச்சதை பார்க்கணும், காலில் ஆணை அடிச்சதை பார்க்கணும், கையில ஆணை அடிச்ச விரல்ல விட்டு அதை பார்த்தாதான், அந்த காயத்தை பார்த்தால் ஒழிய என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நாம் கூட நிறைய நேரங்களில், சில நேரங்களில் நம்ம கூட நம்பிக்கை தான் இல்லை. எப்படியா அது, எப்படியா பேய் வந்து பேசுது, அது எப்படி மந்திரவாதி வந்து பேசுறான், அது எப்படி மந்திரவாதி பண்ற கட்டு, எப்படி மந்திரவாதியால முடியுமோ பண்ற கட்டை யாராவது அவுக்க முடியுமா, மந்திரவாதி பண்ற கிரி யாராவது அழிக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். மந்திரவாதி வந்து இங்க தோப்பு கணம் போட்டு போறதை இங்க வருகிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மந்திரவாதி தோற்று போகிறார், மந்திரங்கள் தோற்று போகிறது, மாந்திரிக கிரிகள் அழிக்கப்படுகிறது, செத்துப்போன ஆவியுடைய கிரிகள் அழிக்கப்படுகிறது. எல்லா கிரிகள் அழிக்கப்பட்டு ஒளியின் தூதனுடைய ஆவிகளை அழிக்கப்பட்டு கர்த்தரை இங்க மேன்மைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? சந்தேகம், தோற்றத்தை பார்ப்போம். ஆளுங்க இவருக்கு போய் எப்படி பேய் ஓட்ட முடியும், இவர் எப்படி பேயை ஓட்டுறாரு, இவருக்கு என்ன அவ்வளவு அனுபவம் தெரியலையே, பார்த்தா வயசு சின்னதாகுது, அப்படி தோற்றத்தை பார்ப்போம். சிலர் தாடி விட்டுருப்பாங்க, காவி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, முடியெல்லாம் தலையில அப்படி தொங்கிருக்கும். இவரை பார்த்தா இவர் பேய் ஓட்டுற மாதிரி இருக்கிறாரு, இவரை பார்த்தா எப்படி இருக்கிறாரு, பேய் ஓட்டுற மாதிரி இருக்கிறாரு, இவரை பார்த்தா மந்திரத்துக்கு ஜெபம் பண்ற மாதிரி இருக்கிறாரு. இன்னைக்கு தோற்றங்களை பார்த்து நம்புகிறார்கள், சரீர வளர்ச்சி பார்த்து நம்புகிறார்கள். ஆனால் இங்க சந்தேகத்தோடு நம்ம பார்க்கவே கூடாது. இங்க மனுஷன் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, இங்க இருக்கிற ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற இந்த சபையில இருக்கிற சபைக்கு போதகராக இருக்கிற டேனியல் முக்கியம் கிடையாதுங்க. டேனியலோடு கூட இருக்கிற ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு, நம்ம ஆண்டவரை நம்பி நீங்க வந்திருப்பீங்கன்னா இங்க இருக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இடப்படுவாரு. இங்க இருக்கிற நீங்க ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோட வந்திருப்பீங்கன்னா இங்க இருக்கிற தெய்வம் உனக்கு வெளிப்படும். உனக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனா நம்ம சந்தேகத்தோடு பார்க்கவே கூடாது. ஐயோ என்ன தெரியலையே, நடக்குமோ நடக்காதோ, என்ன செய்வோம் தெரியலையே, என்ன பண்ணுமோ தெரியலையேன்றது அல்ல, நடக்கும். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் செத்து போன ஆவி வந்து பேசும், சில நேரங்களில் மந்திரவாதி வந்து பேசுவான், சில நேரத்தில் சில ஏவல்கள் வந்து பேசும், சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தமா சில காரியங்கள் என்ன பண்றோம், அந்த கிரிகளை பேச விடாம சில கிரிகளை அழிக்கிறோம், சில கிரிகளை அப்படியே அழிச்சு எரிக்கிறோம். அப்போ போன வாரத்துல, போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், போன ஞாயிற்றுக்கிழமை அது முதல் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தாங்க. ஒரு ஃபேமிலி மதர்பேட்ல இருந்து வந்து ஜெபிப்பதற்காக மதர்பேட்ல இருந்து வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னங்கய்யா போன முறை எல்லாம் வந்து பேசிச்சு, இந்த முறை எதுவுமே வந்து பேசுறிய, இந்த முறை யாருமே எது வந்து பேசுறீங்க, என்னய்யா அவங்க பேசுறத விட பரவாயில்ல, நல்லா ஆயிடுமா? அப்போ அவங்களோட பார்வை என்ன, போன முறை வந்து பேசிச்சு, மந்திரவாதி வந்து பேசினா, மந்திரம் பண்ணவங்க வந்து பேசுனாங்க, செத்து போன ஆவி வந்து பேசிச்சு, எங்கெல்லாம் ஆணி அடிக்கப்பட்டுச்சு, மரத்துல ஆணி வச்சுது, மண் எடுத்தது எல்லாத்தையும் அவங்க வாயிலே சொல்லிச்சு. இப்ப எந்த முறையுமே வந்து சொல்லலையே, இப்ப எப்படியா? அவங்களுடைய பார்வை ஏற்கனவே பேசிச்சு, இப்ப பேசலையே, அந்த பார்வை. அப்ப சந்தேகத்தோடு பாரு. நான் சொன்னேன், பேசுறது முக்கியமா, விடுதலை ஆகுறது முக்கியமா? அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. பேசுறது முக்கியமா, விடுதலை ஆகுறது முக்கியமா? அப்ப கேட்டேன், இல்லையா நல்லா ஆயிட்டா போதையா. இன்னைக்கு அவங்க போய் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு போன் பண்ண மாட்டாங்க, நல்லா ஆயிட்டா எனக்கு போன் பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது இல்லைன்னா ஓயாம போன் பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் போன், காலைல ஒரு போன், நைட் ஒரு போன், மத்தியானம் ஒரு போன் கூட வரும். ஐயோ எனக்கு ஜாப் பண்ணையா, அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போனே வர்றதுன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க சகோதரி, அவங்க அக்கா இங்கே தான் நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையா நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சந்தேகத்தோட நம்ம பார்க்க கூடாது. கர்த்தர் எப்படினாலும் உனக்கு அற்புதம் செய்வார். சில படைக்கு எடுத்துக்கொண்டு நடந்தாரு, சிலருக்கு சேறு உண்டாக்கி கண்ணை பூசி சிலவுல போய் என்ன பண்ண கழுவுன்றாரு. புரியுதா? சிலருக்கு கண்ணு மேல வச்சு இப்படி பார்வை அடைன்றாரு. ஏன் அவர் செய்யற அற்புதத்தில் எத்தனை வித்தியாசம் இருக்குது. ஏன் அவனை மட்டும் சில கொடுக்க அந்த குளத்துல குளிக்க சொன்ன என்னையா குளிக்க சொல்ல கேட்கலாமா? அவ கேட்டான்னா அவனுடைய சந்தேக பார்வை, அதுதான் கதை சொல்ற, சந்தேகத்தோட பார்க்காத, பார்வை சந்தேக பார்வை இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு பாரு.
கர்த்தர் எத்தனை விதத்துல நம்மளுக்கு அற்புதங்களை செய்யலாம். எத்தனோ விதத்துல தேவன் நமக்கு சுகம் கொடுப்பார். பாருங்க, இந்த அற்புதத்திலே எத்தனை பேர் எச்சிலை கீழே உயிரை ஒழிந்து அதை சேர் உண்டாக்கி கண்களை பூசி எங்க போய் சொல்றாரு, அங்க போய் கழுவுறாரு. சிலுவை குளத்துல போய் என்ன பண்ண கழுவுறாரு. சில குருடர்களை என்ன பண்றாரு, கையை வைக்கிறாரு, பார்வை அடைகிறான். நீ எழுந்து நீ பார்வை அடையாதாரு, பார்வை அடையாது. அப்போ எப்படி இதெல்லாம் அற்புதம்? ஏன் என்ன பண்ண அந்த குளத்துல குளிக்க வைக்கல கேட்கறது? அது சந்தேக பார்வை. நமக்கு நோக்கம் என்ன? விடுதலை ஆக வேண்டும். நம்மளுடைய பிளான் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? திட்டம் என்ன? சுகம் பெறுவது தான் நம்முடைய நோக்கம், திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சந்தேகத்தோடு பார்க்கிற சீடரே, இயேசுவோடு கூட இருக்கிற சீடரே, நண்பனே இயேசு எப்படி பார்த்தாரா? அவருடைய விரலில் அவருடைய காயங்களை பார்த்தால் ஒழிய கண்டால் ஒழிய என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். இல்லையா? முகர்பதுல பேய் ஓட்டுறாங்களா? முகர்பதுல இப்ப சூனியக்கட்டு மாறுதா? போய் தான் பார்க்கலாம். முகர்பதுல அப்படிப்பட்ட ஆள் யார் யாக்கலாம்? மந்திரவாதி மேற்கொள்ற ஆள் யார் யாரு? உட்கார்ந்துனே இருந்த அந்த கிரிய அந்த காரியங்களை நாம் அனுபவிக்க முடியாது, பார்க்க முடியாது. வந்தால் இயேசு இருக்கிற இடத்துக்கு நீ வருவியானால், விசுவாசத்தோடு வருவியானால் கர்த்தருடைய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ அடுத்தது மத்தேயு எழுதின புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னொரு சீடரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சிலரோ சந்தேகத்தோடு பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க இந்த லைன் மட்டும். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். யாரு? சீடர்கள். ஒரு தோமா இயேசுவை குறித்து சந்தேகப்பட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகத்தோடு பார்த்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இங்க வேதம் சொல்லுது, சீடர்கள் என்ன பண்றாரா? இங்க அநேகர் என்ன பண்றாங்க? அநேகர் ஒருமித்து, வாசிங்க வசனத்தை முழுசாவே, அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ, சிலர் பணிந்து கொள்கிறார்கள், சரணடைகிறார்கள், அல்லது ஒற்று போகிறார்கள், அல்லது விசுவாசிக்கிறார்கள், அல்லது நம்புகிறார்கள். ஆனா சிலரோ என்ன பண்றாங்க? சந்தேகப்படுகிறார்கள். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பணிந்து கொள்ள வந்திருக்கிறோமா? இயேசுவே, நான் மருத்துவத்தை பார்த்தாச்சுப்பா, வைத்தியத்தை பார்த்தாச்சு, பல மனிதர்களை பார்த்தாச்சு, எனக்கு சுகம் கிடைக்கல. உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று பணிந்து கொள்ள வந்திருக்கிறீங்களா? இல்ல சிலர் போல ஆண்டவரிடத்துல சந்தேகத்தோடு பார்க்க வந்திருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறோம்? சந்தேகத்தோடு வந்திருப்பீங்களா? எப்படியோ போய் வருவோம், சும்மா வீட்டுல தூங்குறது, அங்க போயிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து வருவான்னு சொல்லி வந்திருந்தா இல்லை. பணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை சரணடையணும். மருந்து செய்ய முடியாதது, மனிதனால முடியாதது, இன்னைக்கு உலக வைத்தியத்தால் முடியாதது, தேவனால முடியும் என்று பணிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியுங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய எனக்கு தெரியும், நான் படிக்காததா, நான் பார்க்காததா? இல்லைங்க. இயேசு கிட்ட பணிவு வேண்டும். ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்துல பணிந்து கொள்கிற யாராய் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறார். அதுதான். சிலர் பணிந்து கொள்கிறார்கள், சிலர் சந்தேகப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது 12ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் எல்லாரும் பிரமித்து என்ன பண்ணாங்கன்னா அங்கேயும் சந்தேகப்படுகிறார்கள். என்ன? அந்த 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2:12ஆம் வசனத்துல சொல்லுது, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டாங்க. எங்கேயும் சந்தேகப்படுறாங்க. என்ன பேசுற பாஷை, என்ன பாஷை, என்ன பேசுறாங்க, என்ன காரியங்க, எப்படி இது நடக்குது, என்ன இங்க என்னதான் நடக்குது, இது என்னமா போய் முடியும், என்ன இது என்று சொல்லி சந்தேகப்படுகிறார்கள். சிலர் சந்தேகப்படுகிறார்கள். 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆமென். அவரை அவர்களாலே தேவன் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. யாராலே தேவன் வெளிப்படுத்துகிறாரு? இந்த இடத்துல இப்போ டேனியல் ஐயாவாகிய நான் என் மூலம் தேவன் வெளிப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏசாமி இப்ப நேரடியா வந்து காட்சி தருவதில்லை, நேரடியா வந்து உங்களுக்கு தருவதில்லை. தேவன் அவர்கள் மூலம் தேவன் வெளிப்படுகிறார். இப்போ இந்த இடத்துல என் மூலமாக தேவன் உங்களிலே தேவன் வெளிப்பட போகிறார். தேவன் வெளிப்பட போகிறார். எப்படி? நீங்க சில விஷயங்களை எனக்கு சொல்லுவீங்க, சில விஷயங்களை நீங்க சொல்லவே மாட்டீங்க. சில விஷயம் உனக்கு தெரியும், சில விஷயம் எனக்கு தெரியும். ஆனா உங்க கரங்களை பிடித்து செபிக்கும் போது எல்லா மறைப்பொருட்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அம்மா வந்தது, ஆந்திராவில இருந்து ஒரு அம்மா வருது, ஜெபம் பண்றோம், ஃபேமிலியாவே வந்தாங்க. அப்போ ஃபேமிலியா வந்து ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு ஐயா நாங்க அடுத்த வாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரையான்னு சொல்லி கடந்து போகும்போது, அப்போ ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது, அப்ப நான் ஜெபிக்கிறேன். அந்த சகோதரி ஹீரோட ஒரு மஞ்சள் கலர் புடவை இருக்குது சகோதரி. அந்த சகோதரி அந்த புடவை நீ எடுத்து தலைமாட்டில் வச்சு நீ படுக்கிற, சில நேரத்தில் அந்த புடவை தொடாம நீ வெளியே வரதே இல்லை, புடவை போடாம நீங்க இல்லவே இல்லைன்னு சொன்னேன். அந்த சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற அந்த சகோதரி ஓட அழுது, என்னடா அந்த புடவையில தூக்க மாட்டேங்கிறதுக்கு அந்த புடவையை அந்த அம்மா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆந்திராவில் இருக்கிறாங்க அந்த அம்மா, நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன், அதுவும் அவங்களை பார்த்தது கிடையாது. அன்னைக்கு தான் வராங்க, ஃபர்ஸ்ட் முறையா தான் என்னோட வந்து ஜெபிப்பதற்காக வராங்க. எங்கோ இருக்கிறாங்க, அவங்க புடவை எடுத்துக்கிறது எனக்கு தெரியாது, அதுவும் என்ன கலர் என்பது எனக்கு தெரியாது. தெளிவா கர்த்தர் எனக்கு காட்டுறாரு, மஞ்சள் கலர் புடவை. அந்த பீருவை வேற ஏதாவது பார்க்கவோ எடுக்கவோ நீ போனா கூட அந்த புடவை மேல பார்வை போகுது சகோதரி. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த சகோதரி ஓட அழறாங்க. அப்ப பல நாள் அந்த புடவை எடுத்து வச்சு தலைமாட்டு வச்சுட்டு இருக்கிறேன், தூக்கம் மாட்டிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு தூக்கம் மாட்டிக்கணும்ன்ற எண்ணம் வருது, ஆனா தூக்கம் மாட்டிக்கிறதுக்கு என்ன வரல, அந்த ஐடியாவோ அந்த எண்ணம் அந்த யோசனை வர மாட்டேங்குது. அதனால புடவை பார்த்துட்டு வைக்கிறேன். இருக்குது. பிரியமான கர்த்தருடைய இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கிறாங்க. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வாரமே எல்லாம் ஃபேமிலி, அவங்க 6-7 பேர் 10 பேருமே வந்தாங்க, ஃபேமிலியா வந்தாங்க. எல்லாருக்காக நாங்க ஜெபிச்சோம். இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்குது. அவங்க வீட்டு வாசல் உள்ள போற வழியில லெஃப்ட்ல ஒரு பூச்செடி இருக்கு, அந்த பூச்செடி கூட கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. அவங்க வீட்டு வாசல்ல அந்த வாசல் படியாண்ட கதவாண்ட ஒரு பல்பு தொங்குது. அந்த பல்பு தொங்குற இடத்துல ஒரு கருப்பு, இந்த பிளாஸ்டிக் தக்காளி வாங்கின கவர் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கவர், கருப்பு கவர், அந்த கருப்பு கவர் எனக்கு கர்த்தர் காட்டுறாரு. அப்ப நான் சொல்றேன், கருப்பு கவர் ஒண்ணு இருக்குமே, அந்த பல்பு தொங்குற இடத்துல உங்க வீட்டுக்கு உள்ள போற இடத்துல பல்பு இருக்கா? ஆமா இருக்கு. அந்த பல்பான ஒரு கருப்பு கவர் இருக்குது. அவன் பையன் சொல்றான், ஆமா நானே பல நாள் யோசிக்கிறேன், ஏன் கருப்பு கவர் இங்க சொல்லி வச்சுக்கிறாங்க, என்ன இது கவர் இருக்கு இல்லையா? அந்த கருப்பு கவர் சும்மான கவர் இல்லை, அதுக்குள்ள மந்திரம் இருக்கு. அவன் வீட்டுக்குள்ள நுழையிற இடத்துல லெப்ட்ல இருக்கிற பூச்செடியில மந்திரங்கதுன்னு சொன்னேன். அவன் வேரோட அந்த வெட்டி போட்டாங்க, அந்த கருப்பு கவர் எடுத்து கொளுத்துனாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்குது. ஏன்? தேவன் என் மூலம் வெளிப்படுகிறார். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் வெளிப்படுகிறார். இன்னைக்கு அநேக பேருக்கு தேவன் வெளிப்படுகிறார். அநேக காரியங்களை, மறைப்பொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மறைவான ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இன்னைக்கு அநேகரை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் தேவன் குணமாக்க போகிறார். இந்த அமாவாசை இரவுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தர போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தெய்வத்தை நம்ம எப்படி பார்க்க கூடாது? சந்தேகத்தோடு பார்க்க கூடாது. அவர் நிச்சயம் நம்மளை தொடுவாராங்க, நிச்சயம் நம்மளை குணமாக்குவாரு, நிச்சயம் நம்மளை விடுதலை செய்வாரு, நிச்சயம் நமக்குள்ள இருக்கிற கிரிகள் அழிக்கப்படும் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு தான் ஆண்டவரை பார்க்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, சந்தேகத்தோடு நடக்க கூடாது. 2வது, ஆண்டவர் கூட எப்படி இருக்க கூடாது? சந்தேகத்தோடு நடக்க கூடாது. அப்ப சந்தேகத்தோடு கூட நடக்க கூடாதுன்றதுக்கு வேத வசனம் மத்தேயு எழுதின புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இயேசு படகுல நின்று கொண்டிருக்கிறார். இருக்கும்போது தூரத்துல பேதுரு பார்த்து கேட்கிறான். பேதுரு பார்த்து கேட்கும் போது, அப்போ பேதுரு பார்த்து இயேசு சொல்றாரு, நடந்து வா. கடல் மேல என்ன பண்ண? நடக்க ஆசைப்பட்டுட்ட, என்ன பண்ண? நடந்து வான்னு சொல்லும் போது உடனே அவன் நடக்க பிரயாசப்படுகிறான். 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திரும்ப என்ன பண்றான்? 2 ஸ்டெப் நடக்க ஆரம்பித்தது, முழுகி போகிறான், தண்ணிக்குள்ள உள்ள போகிறான். ஐயரே என்னை காப்பாற்றும், நான் மடித்து போகிறேன்னு சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அற்ப விசுவாசியே,
என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லையே, அற்ப விசுவாசம். உனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு? அற்ப விசுவாசம். நான் தான் உன்னை நடக்க சொன்னேன், நடக்க வேண்டானே. உனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்போ கூட உங்களுக்கு ஜெபம் பண்றோம், கர்த்தர் விடுதலை தருகிறார். இந்த விடுதலை பார்க்கலாம், 2 நாள் போட்டோம், இன்னொரு 3 நாள் போட்டோம், எப்படி இது பார்க்கலாம். இப்போ எப்பவுமே 2 நாள் கழிச்சு தான் எனக்கு வயிறு வலிக்கும், இல்ல எப்பவுமே 2 நாள் கழிச்சு தான் கை கால் வலிக்கும், இல்ல 2 நாள் கழிச்சு தான் எனக்கு எதாவது தெரியும். இப்பதானே பண்ணிக்கிறோம், உன்னை 2 நாள் கழிச்சு பார்க்கலாம்னு நினைக்க கூடாதுங்க. உனக்கு ஜெபிச்ச போது கர்த்தர் விடுதலை கொடுத்தது உண்மையானா விசுவாசத்தோடு போங்க. போனது திரும்பி வரவே வராது. அதை கூப்பிட்டு யார் காப்போம்? பார்க்கலாம், 4 நாள் கழிச்சு பார்க்கலாம், 3 நாள் கழிச்சு பார்க்கலாம்னா நீ 3 நாள் கழிச்சு வான்ற அர்த்தம். நீ 3 நாள் கழிச்சு வா வா வா, 3 நாள் கழிச்சு வா, 4 நாள் கழிச்சு வா. இப்படிதான் நிறைய பேர். நான் கூட போன் பண்ணுவேன். போன் பண்ணும்போது நிறைய பேருக்கு போன் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா பரவாயில்லையா, நல்லா தான் இருக்கிறேன், பார்க்கலையா, ஒரு 10 நாளைக்கு பார்க்கலையா, அது மேல்பட்டு பார்க்கலாம். அப்போ 11ஆவது நாள் கண்டிப்பா அது வரும். 11ஆவது நாள் கண்டிப்பா என்னங்க என் முன்பது இல்லையா, 11ஆவது நாள் கண்டிப்பா வரும். இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் சந்தேகத்தோடு இருப்பார்கள், சந்தேகத்தோடுவே நடப்பார்கள். ஐயா பார்க்கலையா, இல்லைங்க, இயேசு செய்யற அற்புதம். டாக்டர் போனா டாக்டர் சொல்லுவாங்க, போய் 3 நாள் கழிச்சு வா, 10 நாள் கழிச்சு வா, 1 மாசம் கழிச்சு வா, டாக்டர் சொல்லுவாங்க. இயேசு கிட்ட 3 நாளோ 1 நாளோ 10 நாளோ 1 மாதமோ கழித்து வருவதே இல்லை. ஒரு நொடி பொழுதுல இயேசு சுகம் கொடுக்கிறவர். ஒரு இமை பொழுதுல இயேசு அற்புதம் செய்வார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வரணும். அப்போ படகுல இயேசு இருக்கிறாரு, இந்த படகுல பேதுரு ஐயா இருக்கிறாரு. 2 பேரும் இடையில கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இவர் தண்ணியில நானும் நடக்கணும்னு நினைக்கிறாரு. உடனே நடந்து வான்னு இயேசு கூப்பிடுறாரு. நடந்தும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாரு. கட்டாந்தாரியில ரோட்ல நடக்கிறது போல 2 ஸ்டெப் எடுத்து அவர் காலில் வச்சு நடக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு, இந்த படகு இவ்வளவு தூரம் இருக்குது, இயேசு அவ்வளவு தூரங்கிறாரு, இடைவெளியில இவ்வளவு கேப் இருக்குது, முடிக்கிடுமோ? அவங்க யாரு? கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறவரு, கடலிலேயே கடலை பற்றி நல்லா தெரிந்தவரு, கடலில் இருக்கிறது கட்டாயம் நீச்சல் தெரியும், கடல்ல அப்படி அனுபவம் தெரியும், கடலுக்குள்ள அவருக்கு எல்லா அனுபவங்களும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. கடலை பத்தி தெரியாதல்ல, நீச்சல் தெரியாதுன்னு சொல்லல, அவருக்கு இந்த கடலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவர் விவரம் புரியாத மனிதனும் கிடையாது. ஆனால் அவர் கடலை பத்தி நன்கு தெரிந்தாலும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்ததுனால்தான் முழுகி போகிறாரு. ஐயோ ஐயரேன்னு காப்பாற்றும், நான் மடிந்து போகிறேன் என்று கற்றும்போது 31ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசியே, இது வரைக்கும் உன்னோடு கூட இருப்பேன். வாசிக்கிற வசனத்தை 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்? இவன் மனசுல நினைச்ச சந்தேகத்தை இயேசுக்கு பார்த்தாரு. பேதுரு மனதில் இருக்கிறது சந்தேகம், அவன் உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை இயேசு பார்த்தாரு. பார்த்து சொல்றாரு, கையை பிடிச்சு சொல்றாரு, உன் சந்தேகம் ஏன் சந்தேகப்பட்ட? சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நடக்க சொன்னது, வா சொன்னது நான் அல்லவா? அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள, ஒருவேளை போன் மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், வாங்கம்மா பார்க்கலாம், வாங்கம்மா ஜெபிக்கலாம்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்க போன் பண்ணும்போது நான் பேசி சரி வாங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை உங்க போனோ இல்லை ஏன் போனோ பேசிக்கும் போது டேனியல் சொன்ன மாதிரி இல்லை, கர்த்தர் உங்களை வான்னு சொல்லி இருக்கிறாரு. விசுவாசத்தோடு இந்த இரவுல தூக்கத்தை விட்டுட்டு, நேரத்தை விட்டு, பலவீனத்தை விட்டு, சூழ்நிலை விட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயம் நிச்சயம் சுகம் பெற்று நடந்து போவீங்க. அதை சொல்லுங்க. அல்லேலூயா. சுகம் பெற்று நடந்து போவீங்க, சுகம் பெற்று நடந்து போவீங்க. கர்த்தர் இந்த அற்புதம் செய்திருக்கிறார். நம்ம ஐயா துலுக்கணையா வந்திருக்கிறாரு, அவர் மூலமா 2 குடும்பத்தை இன்னும் வந்துக்கிறாருன்னா சும்மா இல்லை, கர்த்தர் அவருக்கும் அற்புதம் செய்தவர் தான். அவருக்கும் தேவன் அற்புதத்தை செய்தார். இதே திருசபையில அற்புதத்தை பார்த்தாரு. அவர் என்ன சூழ்நிலை இருந்தது சொல்லிதான் இன்னும் வந்திருப்பாரு. நான் அப்படி இருந்தேன், எனக்கு நல்ல ஆட்சி வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே அற்புதத்தை இன்னைக்கு உங்களுக்கும் தேவன் செய்வாரு. ஆனா என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் சுகம் கொடுப்பார்.
நிச்சயம் தேவன் நம்மளுக்கு விடுதலை தருவார். மாத்திரை மருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ப்பா, இயேசுவை நம்ம பார்க்க வந்திருக்கோம், இயேசு நமக்கு குணப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி பாருங்க. ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக கர்த்தர் மாற்றுவார். நம்பர் 1, சந்தேகத்தோடு பார்க்காதீர்கள், சந்தேகத்தோடு நடக்காதீர்கள். 3வது, சந்தேகத்தோடு கேட்காதீங்க. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. சந்தேகத்தோடு என்ன பண்ணாதீங்க, கேட்காத. என்னது கேட்க கூடாது? வாசிக்கலாம் யாக்கோபு எழுதின நிருபத்துல, யாக்கோபு எழுதின நிருபத்துல 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவரை எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும், சந்தேகத்தோடு கேட்க கூடாது. இப்போ ஒருவேளை வீட்டுக்கு நீங்க போகிறீங்க, இங்க முடிச்சிட்டோம், ஜெபம் பிரேயர் முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு போறீங்க, எல்லாரும் முழங்கால் போட்டோ இல்ல உட்கார்ந்தோ நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரேயர் பண்றீங்க. அப்போ பண்ணும்போது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது கேட்கும் போது எப்படி கேட்கணுமா? சந்தேகத்தோடு கேட்க கூடாதான், விசுவாசத்தோடு உரிமையோடு. எப்படி ஒரு தகப்பன் நட ஒரு பிள்ளை எப்படி கேட்பான்? பயந்துக்கிட்டு ஐயோ பக்கத்துல வராம தூரம் நின்று கேட்பானா? உரிமையா கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி. அதுவும் இப்ப இருக்கிற பிள்ளைகளை சொல்லவே முடியாது, அப்படி கேட்பாங்க. அதே போல உரிமையா தைரியமா கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று கேட்கிறது போல நாம் அவிசுவாசத்தோடு கேட்காமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. சந்தேகத்தோடு கேட்டா என்ன நடக்கும்? நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. சந்தேகத்தோடு நான் கேட்கறதுனால நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. நீ முட்டி போட்டது வேஸ்ட், நீ வந்தது வேஸ்ட், நீ ஜாப் பண்ணது வேஸ்ட், எல்லாம் டைம் வேஸ்ட். அந்த நேரம் நீ வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் வரல, நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? ஏன் உங்களுக்கு பதில் இல்லாம போச்சு? ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்காம போச்சுன்னா இதுதாயா உங்களுக்கு அற்புதம் இல்லை. உன் வாழ்க்கையில ஏதோ சந்தேகமாவே இருந்திருக்கிறேன், சந்தேகத்தோடு தேவனை கேட்டு இருக்கிறேன், நடக்குமா? ஜெபம் வருமா? ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? நம்மளுக்கு சரியாகுமா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு நம்ம பார்க்கவே கூடாது. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சந்தேகத்தோடு பார்க்க கூடாது. அவருக்கு சொல்லுவாங்க, டாக்டராலே முடியாதது எப்படி இது மட்டும் சரியாகும் அப்படின்னு நம்ப கூடாதுங்க. டாக்டரை படித்தவரே இயேசு. அவன் சொல்லுங்களேன், மனிதர்களை படித்தவர் ஆண்டவர், மருத்துவத்தை உருவாக்குனவர் ஆண்டவர். அவர் மருத்துவத்தால் முடியாதது தேவனால முடியும். அவன் சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போ சந்தேகத்தோடு கேட்க கூடாதான். நம்பர் 1. நம்பர் 2 வாசிக்கலாம். மார்க் எழுதின புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கூட நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னபடியே ஆகும், அவர் சொன்னபடியே ஆகும். வாசிங்க வசனம். எவனாகிலும், நல்ல கவனிக்கணும், எவனாகிலும் தன் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும். நல்ல கவனிக்கணும், ஒரு மலை இருக்குது, ஒரு மலை இருக்குது, அந்த மலையை பெயர்ந்து எங்க போயணுமா? சமுத்திரத்துல வேணும். இப்ப இங்க இருக்கிற சமுத்திரம் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இப்ப நம்ம பக்கத்துல சமுத்திரம் கிடையாது, ரைட்? இப்ப இங்க இருக்கிற மலை பெயர்ந்து சமுத்திரத்துல போன்னு சொல்லி சொன்னா, அவன் சொன்னா ஆகும், நடக்கும். ஆனா என்னத்துக்கு வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. எனக்கு அப்பவே தெரியுமே போச்சு, நீ பண்ற முட்டி போட்டது வேஸ்ட், ஜாப் பண்ணது வேஸ்ட், நீ இப்ப கண்ணம் மூண்டது வேஸ்ட், அழுது வேஸ்ட். எனக்கு அப்பவே தெரியுமே, எனக்கு அப்பவே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியுங்க, எனக்கு அப்பவே தெரியுங்க. அப்ப பாருங்க, அந்த வசனம் சொன்ன சொல்லுது, ஒருவன் ஒரு மலையை பார்த்து மலையை பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழு சொன்னா கூட அவன் சொன்னா ஆகும். ஆனா அவன் இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் வருவாங்க, ஜாப் பண்ணுவோம், ஜாப் பண்ணும்போது சிலர் சொல்லுவாங்க அப்படியே தான் இருக்குதுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தான் இருக்குது. ரைட்டுமா, நல்ல கை காலை ஓதுரு, நல்ல ஜாப் பண்ணு, நல்ல அறிக்கையிடு, உன் பாவத்தை அறிக்கையிடு. வேதம் சொல்றது, உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். சில பாவங்கள் சில தடைகளாய் மாறலாம்.
நம்முடைய மீறுதல்கள் நம்மளுக்கு விடுதலைக்கு தடையா இருக்கலாம். அப்ப தேவன் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார். சில காரணங்கள் தடையா இருக்கும். என்னென்ன தடையா இருக்குத நமக்கு கண்டு அறிந்து அதுக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். அப்போ தன் இருதயத்துல அவனை நினைச்சாவே அவன் ஜெபிச்சது வேஸ்ட். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இருதயத்துல நினைச்சதே வேஸ்ட். கூட சகோதரி சொன்னாங்க, நான் டெஸ்ட் எடுக்க போறேன் ஐயா, எனக்கு ஜெபம் பண்ணி சொன்னா நான் டெஸ்ட் எடுக்க போறேன். ஜெபம் பண்ணி சொன்னதை கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஒரு இருதயத்துல ஒரு எண்ணம் வந்து தான் போகணும். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னா பார்க்கலாம் இல்ல, பார்க்கலாம் தான் ஒண்ணுமே இல்லை. விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும். மழையே பேர்த்து போய் சொன்ன உழுனோட ஊடுமா. எப்படி சொன்னா, மழையே போய் கடல்ல உழுனா ரிப்போர்ட் மாறாதா? உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறாதா? உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் மாறாதா? உன் வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் மாறாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். எவ்வளவு பேர் கண்டு கொட்டும் எடுக்கே மனசு ரொம்ப கடினமா இருக்கிற மனசோட கரையிற மாதிரி அழுவாங்க, கதறுவாங்க. ஐயோ இப்படி புலம்புறாங்களே, இப்படி பண்றாங்களே, இப்படி வேதனையா இருக்கும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவ்வளோ கஷ்டப்படுகிற ஃபேமிலிகள் நிறைய ஃபேமிலி வரும். கண்ணீர் கூட்டம் அழுது கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் அந்த கண்ணீரெல்லாம் மாற்ற தேவன் மட்டும்தான் முடியும். உன் கண்ணீரை களிப்பாய் மாற்ற இயேசுவாலே முடியும். உன் கண்ணீரை ஜெயமாய் மாற்ற, சந்தோஷமா மாற்ற இயேசுவாலே முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ மழையே போய் விழுமா, ஆனா விழமாட்டது. எதனால விழமாட்டது? முட்டி போடுறது சரியில்லை, ஜபம் பண்ணது சரியில்லை, கண்ணம் உள்ள, நீ ஜபத்துல கண்ணம் உள்ள இல்ல, நேர் முட்டி போடல, எதுவுமே இங்க சொல்லல. இருதயத்துல சந்தேகம். புரியுதா? ஜபம் நீ நேர் முட்டி போடல, அதனால போய் மழை விழன்னு நீங்க சொல்லியிருக்கணும். இல்ல நீ கண்ணக்கூடாது போயிட்ட அதனால தான், இல்ல பைபிள் படிக்காம போயிட்ட, எதுவுமே சொல்லலைங்க. இருதயத்துல என்ன வரக்கூடாதான்? சந்தேகம் வரக்கூடாது, நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை அவ்வளவு மிக முக்கியமானது. அப்ப சந்தேகத்தோடு அவன் கேட்டால் மழை போய் விடாது, மழை இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அப்ப கணக்கு வந்து பார்த்தா என்ன இருக்கும்? மழை இருக்கும். எனக்கு அப்பவே தெரியும்னா தீர்வு போச்சு. அப்பவே தெரியுமையா இவங்களால ஜெபம் பண்ணிட்டார், அப்பவே தெரியுமையா முட்டி போட்டுட்டார். இல்ல, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் கொடுத்த நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அங்கேயும் சந்தேகப்படாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்களேன். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. லூக்கா எழுதின புத்தகத்துல 12:29 வசனம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில ஐயோ வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், இந்த சீட் எப்படி கட்டுறது, அதை என்ன பண்றது, அதை என்ன பண்றது, இதை என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, புசிக்கிறதுக்கும் குடிப்பதற்கும் கூட சந்தேகப்படக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில கூட சந்தேகப்படக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதன் பிழை கூட்டுகிற பரமபிதா தேவன் நம்மையும் பிறகு விட்டுவார். நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிற ஆண்டவர் நமக்கு ஆகாரம் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்க வேதம் சொல்றது என்னவா? சந்தேகப்படாம இருக்க. குடும்ப வாழ்க்கையில கூட சந்தேகப்படாங்க. ஐயோ நாளைக்கு இவ்வளவு தேவைப்படுது, நாளைக்கு இவ்வளவு கட்டணும், என்ன பண்றது, வேலை இல்லை, மழையின் காலம், சூழ்நிலை சரியில்லை. இல்லைங்க, எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள், எல்லா நேரமும் நம்மளுக்கு நல்ல நேரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா நாளும் எல்லா நேரமும் நம்மளுக்கு நல்ல நேரம் தான், நல்ல காலம் தான், நல்ல நாட்கள் தான். காலங்களும் நேரங்களும் நம்மளுக்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தேவன் நல்லதாகவே மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சந்தேகத்தோடு என்ன பண்ணக்கூடாதான்? கேட்க. சொல்லுங்க, சந்தேகத்தோட என்ன சொல்ற? முதல் சந்தேகத்தோடு பார்க்க கூடாது, சந்தேகத்தோடு நடக்க கூடாது, சந்தேகத்தோட கேட்க கூடாது. சந்தேகத்தோடு ஒரு ஜெபத்துல கேட்காதீங்க. கூட கடைசியில நம்ம ஜெபிக்க போறோம், நீங்களும் ஜெபிக்க போறீங்க, நானும் ஜெபிக்க போறேன். நீங்க சந்தேகம் என்னாயோ சரி போய் பார்க்கல, ஐயோ எடுத்து பார்த்துட்டோம், கச்சந்த முக்கர பார்க்க வந்திருக்கிறோம், இந்த ஒரு இடத்தையும் பார்த்துறோம்னு சொல்லி சந்தேகத்தோடு கேட்காதீங்க.
விசுவாசத்தோடு கேளுங்க. எத்தனோ இடத்துல ஜெயம் இல்லை, நம் முக்கரம்பாக்கம் வந்திருக்கிறேன் ஜெயத்தை பார்ப்பதற்கு. எத்தனோ இடத்துக்கு போன சுகம் கிடைக்கல, நான் முக்கரம்பாக்கம் வந்திருக்கிறேன் விடுதலைக்கு. விடுதலை பெற்றுதான் போவேன், விடுதலை பெற்றுதான் போவேன். யாக்கோபு போராடி செபிக்கிறாரு. போராடி செபிக்கும் போது அவருடைய வேண்டுதல் என்ன? இல்ல இல்ல, என்னை ஆசீர்வதித்தால் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். விட்டாரா? ஆண்டவரே விடுறத கூட விடல. ஐயா நான் முடமனையா, என்னை ஆசீர்வதித்தால் நான் விடவே மாட்டேன் பெற்றுக்கொண்டு போனாருங்க. அந்த விசுவாசத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்க, அந்த விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு போறீங்க. விடுதலை பெற்று சுகம் பெற்று கர்த்தர் உங்களை தொட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப சந்தேகத்தோடு கேட்க கூடாது. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். சந்தேகத்தோடு இருக்காதீங்க. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. நான் பண்ண முடியாது. முதல் சொன்னேன், சந்தேகத்தோடு பார்க்க கூடாது, சந்தேகத்தோடு நடக்க கூடாது, சந்தேகத்தோடு கேட்க கூடாது. கடைசியா சந்தேகத்தோடு இருக்காதீங்க. அவன் சொல்லுங்களேன் அல்லேலூயா. சந்தேகத்தோடவே இருப்பாங்க. எப்படி தெரியல, ஏதோ தெரியல, என்னவோ ஏதோன்னு சந்தேகமே இருப்பாங்க. அவங்க பேசுறது நிறைய பேரு பாசிட்டிவாவே பேசப்பட்டாங்க, நெகட்டிவாவே பேசுவோம். சிலர் நம்மளாம் பார்க்க முடியும், நீங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வாயில நல்லதே வராது, நெகட்டிவாவே பேசுவாங்க. நெகட்டிவ் என்ன சொல்றது புரியுதுல்ல? நல்ல காரியம், நல்ல அவிசுவாசமா அவிசுவாசமாவே பேசுவாங்க, நம்பிக்கையாவே பேசுவாங்க. நம்ம நல்ல நம்பிக்கையா இருந்தா கூட அவங்க பேச்சு எப்படி இருக்கும், நம்மள காலி பண்றோம், நம்மளுக்கே பயம் உருவாகிடும், நம்மளுக்கே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறோம், வச்சுங்க சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறோம். இப்போ வந்து யாரோ ஒருத்தர் மூடி திறந்து பாக்குறாங்க, இவ்வளவு ஜனத்துக்கு எப்பத்தோடு சாப்பாடானா எப்படி இருக்கும் நமக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு ஜனம் இருக்குது, எப்பத்தோடு சாப்பாடா? 5000 பேருக்கு 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மிச்சேத்தாங்க. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா அவங்க வந்து கூடி தந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பொக்கு பொக்கணும். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் வயசுல 2 கரண்டியா 1 கரண்டி ஆக்கு, 1 கரண்டி அரை கரண்டி ஆக்கு, அரை கரண்டி 4 கரண்டி ஆக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் எதனால சொல்றோம்? நம்ம பிளான் பண்ணி இத்தனை பேருக்கு தான் வந்து செய்து இருக்கிறோம், இவ்வளவு பேருக்கு தான் திட்டமிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, 10 பேர் சாப்பாடு 2 பேர் கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் சமையல்காரனே கூட சொல்லுவான். இருந்தாலும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம செய்திருந்தாலும் அவங்க சொன்ன அவிசுவாசம், அந்த சுடரு நம்மளை மட்டும் அடிக்கல, பரிமாறணும் அடிக்குது, பரிமாறணும் அடிக்கல, சமையல்காரன் அடிக்குது. மொத்தம் ஒரு அளவரும் அப்படியே சுற்றி வரும். அவங்க கீழ்ச்சி போட்டாங்கள குச்சி அப்படி பத்திக்கிட்டே வரும். அந்த ஒரு அம்மா வந்து மூடி தந்து பார்த்து சொன்னது, கட்சா பார்க்க போனா வந்தவங்களாம் சொல்லுவாங்க, நிறையா சோறு போட்டான் 10 பருந்தாத, வயிறு நிறையா இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டேன். ஏன்னா இவன் மிச்சம் மாட்டேன், 10 கொடுப்பது 10 இன்னைக்கு நிறைய பேர் சந்தேகத்தோடவே இருப்பார்கள். என்ன பண்றது? சிலர் செலவே பண்ண மாட்டாங்க. 500 ரூபாய் நோட்டையே மாற்ற மாட்டாங்க, 500 ரூபாய் நோட்டுன்னா மாற்ற மாட்டாங்க, 2000 ரூபாய் நோட்டுன்னா மாத்தாதே வச்சுருப்பாங்க. பட்டினா கூட இருப்பாங்களே தவிர சொல்ற மாதிரி தான் செலவாயிடும். அப்படி பட்டினா கூட இருப்பாங்க. தொட்டு கூட பார்ப்பாங்க, ஆனா எடுத்து போய் கடையில கொடுக்க மாட்டாங்க. தொட்டு போய் கடையில என்ன பண்ண கொடுத்து பட்டுன்னு செலவே பண்ண மாட்டாங்க. தொட்டு கூட பார்ப்பாங்க, ஆனா செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க சிலர். நீ என்ன தான் தொட்டு கூட பாரு, அந்த தொட்டு கொடுத்து சொந்தமே கிடையாது. அது பக்கத்து வீட்டுக்கு போகும், பக்கத்து கடைக்கு போயிடும். அல்லேலூயா. அப்போ சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. அதுக்கு வசனம் என்ன சொல்லுது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட நின்று கேட்டார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு சீடன், பேதுருன்றதான ஒரு சீடன், ஒரு நண்பன், ஆண்டவருடைய ஃப்ரெண்டு, அவர் சந்தேகத்தோடு இருக்கிறார், சந்தேகத்தோடு பார்க்கிறார், சந்தேகத்தோடு இருக்கிறார். கர்த்தர் தெளிவாய் அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். என்னையா சந்தேகம்,
ஏன் சந்தேகத்தோடு இருக்கிற? நீ கண்ட தரிசனத்தை குறித்து என்ன சந்தேகம் உனக்குன்னு சொல்லி அந்த குழப்பத்தை, அந்த குழப்பமான காரியத்திலிருந்து, அந்த சந்தேகமான காரியத்திலிருந்து அவருக்கு விடுதலை தருகிறதை பார்க்கிறோம். அதுக்கு வெளிப்பாடுகளை தருகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அதை உறுதிப்படுத்துவதற்கு கொர்நேலியுடையதான தேவ மனிதர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் கூட நைட்ல ஒரு கனவு கண்டிருப்போம். இவன் நம்பி ஒரு கனவு வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்ற கனவு, நைட்ல புது புடவை பார்த்தா ஏதாவது வந்துடும், புது புடவை பார்க்க கூடாது, புது புடவை பார்க்க கூடாது, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆடக்கூடாது, நைட்ல ஆடக்கூடாதுன்னாங்க. நைட்ல ஆடாத மாதிரி கனவு வரக்கூடாது, புது புடவை ஏதாவது கொடுக்குற மாதிரி கனவு வரக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு சாகியங்களை பார்த்து இன்னைக்கும் ஜனம் என்ன பண்ணுது இருக்குது. ஐயோ புது புடவை கொடுக்குறாங்கன்னா என் வீட்டுக்காரர் செத்துருவாரு, நான் தாலி அறுத்துருவேன், எனக்கு புது புடவை வருது. இப்படி இவங்களே கற்பனை பண்ணிக்கிறது, இவங்களே கற்பனை பண்ணிக்கிறது. அப்போ அந்த பேருக்கு ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அந்த தரிசனத்தை பார்த்து அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னைக்கு நாம கூட நைட்ல படுக்கிற ஒரு நேரத்துல கனவு வருது. அந்த கனவை பார்த்து நம்ம குழம்பிட்டு இருக்கிறோம். நாமத்துக்கு கனவு வந்துச்சு, என்ன கனவு? அதுக்கு கனவு கண்டு எழுந்து ஒரு சாவு சமாதானம் வரும். அந்த சாவு சமரசம் ஐயோ பார்த்து கனவும் அந்த செய்திக்கும் அப்படின்னு நடந்துச்சு. நாமளே ஒரு கிரகிக்கிறோம், நாமளே அதை உருவாக்கிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, சந்தேகத்தோடு இருக்காதீங்க, சந்தேகப்படாத. பேதுருவே, நீ கண்ட தரிசனத்தை குறித்து என்ன சந்தேகப்படுற? அதை விளக்குவதற்கு கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது சொற்பனங்கள் கனவுகள் வந்தா என்ன பண்ணணும்? முதல்ல எழுந்து ஜெபி. ஆண்டவரே, என்ன இது கனவு வந்தது? சரீர விதமா வந்ததா? உடல் சோர்வினால் வந்ததா? சிந்தனையினால் வந்ததா? பல யோசனையினால் வந்ததா? என்ன கனவு? ஜெபி. அதுக்கு வேத ஆதாரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஒருவேளை கர்த்தர் தான் அந்த கனவு கொடுத்திருப்பாருனால், கர்த்தர் தான் அந்த கனவுக்கு ஆதாரமா இருப்பாருன்னா வேத வசனம் கூட பேசும். அப்ப சொல்லுங்க அல்லேலூயா. வேத வசனம் நம்மோடு கூட பேசணும். வேத வசனங்கள் நம்மோடு கூட ஆதாரமா இருக்கணும். அப்பதான் அந்த கனவு ஒத்து போகும். இல்ல அது நம்ம ஏதோ ஒரு கனவு வந்தது, ஏதோ நாமளே குழம்பிக்கிட்டு இருக்குது அல்ல. கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த லூக்கா எழுதின புத்தகத்துல 24:38 சொல்லுது, சீடர்கள் கூட சிலர் சந்தேகத்தோடு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு இவரோடு ஏற்றுகிறாரு. உயிரோடு ஏற்றுகிற இயேசு கிறிஸ்துவ நான் கண்டேன், நான் பார்த்தேன், இயேசுவை பார்த்தையா, இயேசு உயிரோடு ஏற்றுனாருன்னு சொல்லும் போது கூட சில சீடர்கள் என்ன பண்ணல, எங்கடா இயேசுவை ஏற்றுனாரு, எங்கேயா வந்தார் என்று சில சீடர்களும் சந்தேகத்தோடு இருந்தார்கள். நம்ப மாட்டாங்க, நம்பாமே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின புத்தகத்துல 10:24 யூதர்களும் சிலர் என்ன பண்ணானா, இயேசுவை விசுவாசிக்காமல் நம்பாமல் இருந்தார்கள் என்று யோவான் எழுதின புத்தகத்துல 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சந்தேகத்தோடு பார்க்கிறோமா? சந்தேகத்தோடு நடக்கிறோமா? சந்தேகத்தோடு இயேசுவை பார்த்து கேட்கிறோமா? சந்தேகத்தோடு இருக்கிறோமா? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சந்தேகமாய் தேவனிடத்துல வாசம் பண்ண முடியாது. சந்தேகத்தோடு தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்க முடியாது. ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியால ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போமானால், விசுவாசத்தோடு கேட்போமானால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் அன்பான ஒரு வேண்டுகோளாக கர்த்தர் கொடுக்கிற அருள் வாக்கு. ஒருவேளை கர்த்தரை நம்பி நீங்க வந்திருப்பீங்களா, கர்த்தரை சார்ந்து இருப்பீங்களா, விசுவாசத்தோடு இருப்பீங்களா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை யாரும் வெறுமையாய் அனுப்புவதில்லை. யாரும் உங்களை தேவன் வெறுமையாய் அனுப்புவதில்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுதலையாக்குவி தான் அனுப்புவார். எப்படியாப்பட்ட வியாதியா இருக்கட்டும், என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும், என்ன எத்தனோ வருஷமா தீராத வியாதிகள், தீராத பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. பார்க்கலாங்கன்றதை விட முடியும், நான் முடிவு இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பக்கம் வரதப்பாளையத்துல ஒரு குடும்பம் வந்தது. அப்ப அந்த குடும்பம் என்னை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னா. என்னையா சொல்ற, நான் எங்கேயா இருக்கணும்,
இந்த ஊரை விட்டா இந்த ஊரை விட்டு நான் வேற ஊருக்கு எங்க போறது, என்னையா சொல்றேன்னு கேட்கும் போது அப்ப சொன்னாங்க, வரதபுரத்துக்கு வந்த குடும்பம், இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லையா, நீ என்னையா சொல்ற, என்னையா அப்படி சொல்ற, நான் இப்போ எந்த ஊர்ல தான் இருக்கணும் நான் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, என்னையா எங்கோ ஒரு மூலையில பஸ் வசதி இல்லாத ஒரு காட்டு கிராமத்துல இருக்கிற நீ சும்மா கையை பிடிச்சி பேய் வா, செத்து போன ஆவி வா நான் வருது, மந்திரவாதி வா நான் வரும், என்னையா இது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இட்டு வந்தார். மொத்த பேருக்கும் கர்த்தர் பூரணமான விடுதலை தேவன் கொடுத்தார். அவர் கண் கூட அதை பார்த்தாரு, பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஊர்ல நீ இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நல்ல மெயின் ரோடு நல்ல சிட்டில நீ இருக்கணும் இல்லையா, பெரிய இடத்துல நீ இருக்கணும் யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், சிட்டில இருக்க வேண்டிய ஆள் இல்லை, இந்த கிராமத்துக்கு தான் இந்த மக்களுக்கு விடுதலைக்காக இயேசு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அநேகருக்கு விடுதலை தரணும். அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு கர்த்தர் பேசின வார்த்தை, ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை சாத்தான் கட்டப்பட்டு இருக்கிறான், இந்த கட்டுழுந்து அவுக்க வேண்டியது இல்லையா. நான் சொன்னேன், இந்த வார்த்தையோடு கூட பேசும்போது நான் சொன்னேன், நான் கட்டவுக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட நீ வருவீர்களானால், நீர் என்னோடு கூட இருப்பீயானால், நீர் என்னோடு கூட வாசம் பண்ணுவியானால் நான் கட்டவுக்கிறேன். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பக்கம் ஓசூர் எங்க, பெங்களூர் எங்க, ஓசூர் பெங்களூர் பக்கத்துல ஓசூர்ல இருந்து கூட இங்க வந்து போய்க்கிறாங்க, முக்கரம்பாக்கத்துக்கு வந்து போய்க்கிறாங்க. அல்லேலூயா. கிருஷ்ணகிரி, ஓசூர், அரக்கோணத்தான மோசூர் இருக்குது, அது ஓசூர், இது மோசூர்ல அரக்கோணத்து பக்கத்துல இருக்கிற மோசூர், பல ஊர்ல இருக்கு. எடுக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி புது நம்பர் வந்தா போனே எடுக்க மாட்டேன் நான். இதுக்கு முன்னாடி இப்போ புது நம்பர் தானே வந்து போனேன், அதனால எடுக்காத இருக்க முடியாது. பல பிரச்சனைல ஜாப் பண்றாங்க. ஐயா டிரைவிங் பண்ணுகிறேன்னா கூட ஐயா இல்லையா ஜாப் பண்ண, உடனே கார் ஓரம் கட்டிட்டு உடனே ஜாப் பண்ண வேண்டியதா. பல பிரச்சனை. இன்னைக்கு பலருக்கு கர்த்தர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தரை நம்புகிறவர்கள், விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உண்மை நம்பித்தான் வந்திருக்கிறேன், சந்தேகத்தோடு நான் இல்லப்பா. எல்லாரும் சொல்லலாமா? சந்தேகத்தோடு நான் இல்லப்பா, உண்மை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க? சந்தேகத்தோடு வந்திருப்பீங்களா? அதை மாத்துங்க ஆண்டவரே. சந்தேகத்தோடு நான் வரல, எனக்கு நீர் அற்புதம் செய்வீங்க என்று நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்களேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை தொட போகிறார். எல்லாரும் தேவன் தொட போகிறார். முடிந்த நேர்முட்டி போடுங்க, முடியல நான் உட்கார்ந்துருங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை தொடுங்க. எங்கெங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கிறதோ, அந்த பிரச்சனை உள்ள இடத்துல, அந்த வியாதி உள்ள இடத்துல உங்க கரங்களை வைங்க. அந்த இடத்துல உங்க கரங்களை வைக்கும் போது, உங்க கரங்களை வைக்கும் போது கர்த்தர் உங்களை தொட போகிறார். அந்த வியாதி உள்ள இடத்துல உங்க கரங்களை வைங்க. அந்த கரத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. என்ன பிரச்சனை இருக்கலாம், வயிற்றுல நீர் கொப்பளங்கள், ஆண்டவரே வயிற்றுல கட்டி, அல்லது தைராய்டு கட்டி, அல்லது கர்ப்பப்பையில கட்டி, அல்லது என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த நேரத்துல கர்த்தர் தொட போகிறார். உன் மென்டல் கட்டுகளை கர்த்தர் தொட போகிறார். ஓ குணம் மாறட்டுமா, ஓ குணம் மாறட்டுமா பேசிக்கொண்டு இருக்கிறையா? குணம் மாறாட்டத்தை கர்த்தர் மாற்ற தேவனாலே முடியும். எல்லா மண்ணு கிரிகளை கர்த்தர் எரிக்க போகிறார். மண் எடுத்து மந்திரம் பண்ண எல்லா மந்திரங்களை கர்த்தர் எரிக்கிற தேவ வல்லமை, மண் எடுத்து மந்திரங்களை பண்ணப்பட்ட எல்லா மந்திரங்களை கர்த்தர் எரிக்கிற தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ முடி எடுத்து சூனி பண்ணி இருக்கிறாங்களா? உன் துணி எடுத்து சூனியம் பண்ணப்பட்டு இருக்கிறதா? உன் பேரை வச்சு போட்டா வச்சு சூனியம் பண்ணப்பட்டு இருக்கிறதா? பயப்படாத சகோதரி, விசுவாசமாயிரு. இன்னைக்கு வந்திருக்கிற விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் உன்னை தொட போகிறார். கர்த்தர் உன்னை தொட போகிறார். உன் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். உன் வீட்டில் இருக்கிற தகுடுகளை கர்த்தர் எரிக்கிறாரையா? உன் வீட்டில் இருக்கிற தகுடுகள், மந்திர தகுடுகள் எரியுது. உன் வீட்டில் இருக்கிற மந்திர தகுடுகள் எரியுது. உன் வீட்டில் இருக்கிற மந்திர தகுடுகளை கர்த்தர் எரிக்கிறாருங்க. இப்போ உன் வீட்டில் இருக்கிற மந்திரங்களை கர்த்தர் எரிக்கிறாரு. உன் வீட்டில் வச்சிருக்கிற சூனிகள் எரிக்கிறாரு. உன் வீட்டில் இருக்கிற சூனிகள் எரியுது. உன் வீட்டில் இருக்கிற சூனியல் எரியுது. உன் வீட்டில் இருக்கிற சூனி எரியுது. உன் வீட்டில் இருக்கிற சூனி எரியுது. உன் வீட்டில் இருக்கிற தகுடுகளை கர்த்தர் எரிக்கிறாரு. உன் வீட்டில் இருக்கிற தகுடுகளை எரிக்கிறாரு. உன் வீட்டில் இருக்கிற மந்திர தகுடுகளை
மந்திரங்களை கர்த்தர் எரிக்கிறாரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மந்திரங்களை கர்த்தர் எரிந்து கொண்டிருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மந்திரங்களை கர்த்தர் எரிக்கிறார். சகோதரா சகோதரி, உனக்கு விரோதமாய் சூனியம் பண்ணாங்களே, கர்த்தர் அவளை தொடுறாரு. மந்திரவாதி தோற்று போகிறான். உனக்கு மந்திரம் பண்ணி அவனை கர்த்தர் தொடுறாரு. மந்திரவாதியை கர்த்தர் தோற்றெடுக்கிறாரையா. உனக்கு விரோதமாக பண்ணப்பட்ட மந்திரங்கள் தோற்று போகிறது. உனக்கு விரோதமாக பண்ணப்பட்ட எல்லா மந்திரங்களை கர்த்தர் தோற்றெடுக்கிறாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இறங்குங்க, ஆண்டவரே எனக்காக இறங்கணும். நான் விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா, சந்தேகத்தோடு வரல, விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க. இப்போ இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ, இப்போ வந்து இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறாரு. உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்ல, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறாரு. எல்லாவற்றையும் மாறுகிறது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ, எல்லா பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா மருத்துவத்தால் முடியாததை என் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறாரு. மருத்துவத்தால் முடியாததை என் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறாரு. மருத்துவத்தால் முடியாததை தேவன் அற்புதம் செய்கிறாரு. இன்னைக்கு பார்க்க போற சகோதரி, இன்னைக்கு பார்க்க போற, இன்னைக்கு உன் கண்களால பார்க்க போகிற, யோ இயேசுவை நம்பி வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை நம்பி வந்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட ஏவல் ஓடிக்கொண்டு இருக்குதுமா. அம்மா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஏவல் ஓடுதுமா, கட்டவுது ஓடுதுமா. ஓ, இதுவரை உன் சரீரத்தில் கட்டப்பட்ட எல்லா ஏவல்களை கர்த்தர் கட்டவுக்கிறாரு. உனக்கு விரோதமாக கட்டப்பட்ட எல்லா ஏவல் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஓடுது, எரிந்து போகும். எல்லா ஏவல்களை எரிக்கிறேன், எல்லா ஏவல்களை எரிக்கிறேன், எல்லா மந்திரங்களை எரிக்கிறேன், எல்லா சூனியங்களை எரிக்கிறேன், எல்லா செத்த ஆவிகளை எரிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. எல்லாரும் செபிக்க, எல்லாரும் செபிக்க. ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் செபிக்க போகிறோம். நம்ம முடித்து உங்களுக்கு தனித்தனியா செபிக்க போகிறேன். இப்போ ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒருவேளை என்கிட்ட குறை இருந்தா என்ன மன்னிக்கப்பா. நான் ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சின்ன பாவம் பெரிய பாவம், சிறிய குற்றம் பெரிய குற்றம் ஏதாவது செய்திருந்தா கூட மன்னி ஆண்டவரே. வேதம் சொல்லுது, அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பாவங்களை அறிக்கையிடுங்க. விடுதலைக்கு தடையா இருக்கக்கூடாது. உன் விடுதலைக்கு தடையா இல்லாம உன் பாவங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவரை என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்தை என்னை மன்னிங்க. நான் ஆண்டவரை அறியாமலோ தெரியாமலோ செய்த எந்த குறை குற்றம் இருந்தாலும் மன்னிங்க. அந்த பாவம் எனக்கு தடையா இருக்கக்கூடாது. பாவம் எனக்கு தடையா இருக்கக்கூடாதுப்பா. என் குற்றம் எனக்கு தடையா இருக்கக்கூடாது. என் மீறுதல் எனக்கு தடையா இருக்கக்கூடாது. எனக்கு விடுதலை வேணும். எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. விடுதலைக்காகவே வந்திருக்கிறேன்ப்பா. விடுதலைக்காகவே வந்திருக்கிறேன். விடுதலைக்காகவே வந்திருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. எல்லா கிரிகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இப்போ வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா கிரிகளை கர்த்தர் இருக்கிற எரிந்து போ, எரிந்து போ. எல்லா கிரிகள் எரிந்து போ, எரிந்து போ. இந்த பிள்ளைகளை விட்டு கடந்து போ, இந்த பிள்ளைகளை விட்டு கடந்து போ, இவங்களை விட்டு கடந்து போ. இவங்க வேலைக்கு தடையா இருக்கிற, வேலைக்கு போக கூடாதபடி தடையா இருக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்துக்கு தடையா இருக்கிற பிள்ளைகள், திருமணத்துக்கு தடையா இருக்கிற, கர்ப்பத்துக்கு தடையா இருக்கிற, வாரிசுக்கு தடையா இருக்கிற, சுகப்பிரசவத்துக்கு தடையா இருக்கிற, சுகப்பிரசவத்துக்கு தடையா இருக்கிற எல்லா கிரிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எரிக்கிற. எரிந்து போ, எரிந்து போ, எரிந்து போ. கர்த்தருடைய வல்லமையினால எரிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ, இத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்கிறீங்க. கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. விசுவாசத்தோடு கேட்கும் போது பெற்றுக் கொள்ளுகிறானா? சந்தேகத்தோடு கேட்கிறவனை கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றாரு. காற்றுல கடல் அலைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாரு. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சந்தேகத்தோடு வந்திருப்பீங்களா?
மாத்திக்கோ. கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. ஐயா உன்னை கர்த்தர் தொட போறாரு. சகோதரி கர்த்தர் இன்னைக்கு தொட போகிறாரு. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறாரு. சகோதரா எல்லாரும் செபிக்கலாமா? Thank you Jesus. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம். எல்லாரும் செபிக்கலாம். எல்லாரும் செபிக்கலாம். Thank you Jesus. ஹalleluya. கர்த்தர் அப்படியே எல்லாரும் கர்த்தர் தொடுவீராக. கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் அப்படியே கர்த்தர் தொடுவீராக. ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya.